மார்னிங் சில்ட்ரன். நாம் நேற்று ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்டில் இருக்க ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தோம். ஆலிஸ் என்ன ஆகிட்டான்னா, இப்போ அவள் அந்த மாய உலகத்திற்கு, வினோதமான உலகத்திற்கு சென்று விட்டார். சென்ற பிறகு அங்கே என்னன்னா, சிறிய பொம்மை போல் ஆயிட்டா. இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஷீ ஓப்பன் த டோர் அண்ட் குவிக்லி ரன் த்ரூ இட். வாட் இஸ் ஸ்ப்ளெண்டிட் கார்டன், ஷீ எக்ஸ்கிளைம்டு. ஷீ ஓப்பன் த டோர். என்ன பண்ணா, அந்த கதவை திறந்து வேகமாக அந்த தோட்டத்துக்குள்ளே ஓடுறா. அந்த தோட்டத்தை பார்த்த உடனே, ஆகா எவ்வளோ அழகான தோட்டமாக இருக்குன்னு அதை வியந்து பார்க்குறா. ஒய் ஐ ஆம் நோ பிக்கர் தென் த இன்செக்ட்ஸ் தட் க்ரௌல் ஆன் தீஸ் ஃப்ளவர்ஸ். அப்போ அங்கே பார்க்கும்போது அங்கே இருக்க அந்த தோட்டத்தில் இருக்கிற ஃப்ளார்ஸ் மேலே நிறையா சரியான பூச்சியெல்லாம் இருக்குது. அந்த பூச்சியோட இவன் என்ன இருக்கா, ரொம்ப சிறியதாக இருக்கா, அந்த பூச்சியை விட சிறியதாக இருக்கா. பட் த எக்ஸைட்மெண்ட் சூன் ஓவர் ஆஃப். அந்த அவளுக்கு இருந்த அந்த உற்சாகம் என்ன ஆயிடுச்சு, இப்போ மறைஞ்சு போச்சு. ஆலிஸ் க்ரூ போர்டு வித் ஹர் டைனி சைஸ். அவளுக்கு என்னது, அந்த சின்ன ரொம்ப சின்னதாக இருக்குது, அவளுக்கு சலிப்பாக இருந்தது. ஐ வாண்ட் டு பிக் எகெயின், ஷீ ஷவுட்டட். அவள் என்னன்னு கத்துறான்னா, நான் மீண்டும் பெருசாக வேண்டும் என்று கத்துறா. ஹெர் ஷவுட் ஸ்டார்டில்ட் த ஒயிட் ரேபிட். அப்போ அவளோட சத்தம் போடுறதை பார்த்து முயல் என்ன ஆயிடுச்சு, யார் அது இப்படி கத்துறா அப்படின்னு ரேபிட் பார்க்குது. ஹூ ரன் ஃபாஸ்ட் ஹர் எகெயின். அவ வழியாக போகும்போது மிஸ்டேக்கிங் ஹர் ஃபார் ஹிஸ் மெய்டு ஹீ ஆர்டர்டு. அது என்ன நினச்சிக்கிச்சுன்னா, அதனோட வேலைக்காரின்னு நினச்சிட்டு என்ன சொல்லுது, உத்தரவு போடுது. கோ டு மை காட்டேஜ் அண்ட் ஃபெச் மை க்ளவுஸ் அண்டு ஃபேன். நீ என்ன பண்ணுறன்னா, என் வீட்டுக்கு போய் என்னுடைய காட்டேஜ்னால் என்னது, ஹட்டுனா அதனோட வீடு, போய் க்ளவுஸ்னால் என்னது, கையுறை, போய் என்னோட க்ளவுஸும் ஃபேனும் விசிறியையும் எடுத்துகிட்டு வான்னு ஆர்டர் பண்ணிட்டு போகுது. ஆலிஸ் வாஸ் கன்ஃபியூஸ்ட் பை த ரேபிட்ஸ் பிஹேவியர். ஆலிஸ் சொல்கிறத கேட்ட விதத்தை பார்த்து ஆலிஸ் வாஸ் கன்ஃபியூஸ்ட் பை ரேபிட்ஸ் பிஹேவியர். முயல் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து ஆலிஸ் என்ன ஆயிடுறா, குழப்பம் அடைந்து விடுகிறாள். மேபி ஐ வில் ஃபைண்ட் சம்திங் அட் த காட்டேஜ் டு ஹெல்ப் மீ ஃபைண்ட் மை வே அவுட், ஷீ செட் ஹோப்ஃபுல்லி. உடனே என்ன ஆச்சு, அவன் நினைக்கிறா, போய் அந்த வீட்டுக்கு போனாவது நாம் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் நம்பிக்கையோட அவளும் என்ன அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே போகிறாள். ஆஸ் ஷீ வாஸ் கோயிங் அவுட் ஷீ saw a piece of chocolate cake that was kept on a table by the doorway. அப்படி வெளியே போயிட்டுருக்கும்போது என்ன பார்க்குறா, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சாக்லேட் கேக்கு துண்டு, அங்கே சாக்லேட் கேக் துண்டு இருக்குது, கதவு அருகில் அந்த மேசை மேலே இருக்கிறத பார்க்குறா. நெக்ஸ்ட் டு த கேக் வாஸ் ஏ நோட் தட் ரீட் ஈட் மீ. அப்போ அந்த கேக்குக்கு பக்கத்தில் ஒரு குறிப்பு இருக்குது, அது என்னன்னா, என்ன சாப்பிடு. ஐ எம் ஸோ ஹங்க்ரி, ஆலிஸ் செட் ஆஸ் ஷி ஏட் த கேக். அவளுக்கும் நல்ல பசி, அதனால் அவள் என்ன பண்ணிட்டா, அந்த கேக் எடுத்து சாப்பிட்டா. சடன்லி ஷி ஃபெல்ட் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ரியலைஸ்டு. அப்போ தான் என்னன்னா, ஒரு விசித்திரமாக உணர்ந்தா. ஓ நோ, ஐ ஹாவ் க்ரோன் லார்ஜர் தென் திஸ் ஹவுஸ், ஷீ க்ரைடு. என்னடா இது, இந்த வீட்டை காட்டிலும் என்ன ஆயிட்டா, இப்போ அந்த வீட்டோட பெருசாக உருமாறிட்டா அப்படின்னு கத்துறா. கெட் அவுட் ஆஃப் மை வே, யூ ஆர் பிளாக்கிங் த டோர், ஷவுட்டட் த ஒயிட் ரேபிட். இப்போ இவன் ஒயிட் ரேபிட் என்ன பண்ணுது, விடு வழியை விடு அப்படின்னு சொல்லுது. கெட் அவுட் ஆஃப் மை வே, யூ ஆர் பிளாக்கிங் த டோர், ஷவுட்டட் த ஒயிட் ரேபிட். ஒயிட் ரேபிட் என்ன சொல்லுதுன்னா, வழிவிடு, என் பாதையை விட்டு விலகிப்போ, என் வாசலை மறைச்சி நிற்காதுன்னு முயல் என்ன பண்ணுதான், கத்துது. ஆலிஸ் மேனேஜ் டு பிக்கப் ஹிஸ் பேன். அப்போ அந்த மேசை மேலே என்ன இருந்தது, விசிறி இருந்தது. ஆலிஸ் எப்படியோ அந்த விசிறியை மெதுவாக எடுத்துக்கிறான். இமீடியட்லி ஷி பிகன் டு ஸ்ரிங்க். அந்த விசிறி எடுத்த உடனே மறுபடியும் என்ன ஆயிடுச்சா, உருவம் சுருங்க ஆரம்பித்தது. பட் லிட்டில் டிட் ஷி நோ இட் வாஸ் எ மேஜிக்கல் ஃபேன். அது
ஒரு மந்திர விசிறின்னு அதை தொட்டால் உருவம் சுருங்கிடும்னு ஆலிஸுக்கு தெரியாது. ஓ நோ, ஐ வில் நெவர் கெட் பேக் டு த ரைட் சைஸ். நாம் இன்னும் மறுபடியும் நம்ம என்ன பழைய வடிவத்திற்கு நீ திரும்ப இயலாது போல் உணர்ந்தா. அதனால் அவள் என்ன பண்ணுறா, ஒரு சமயம் பார்த்தா பெருசாகிடுறா அல்லது குட்டியாகிடுறா. அவள் நார்மல் சைஸுக்கு வரவே இல்லை. அதனால் மறுபடியும் சரியான அளவுக்கு வரணும் என்று உதவி தேடி என்ன பண்ணுறா, ஷீ வெண்ட் லுக்கிங் ஃபார் ஹெல்ப். உதவி தேடிட்டு போகிறான். சூன் ஷீ saw a green caterpillar dressed in a pink jacket. அவள் அப்போ ஒரு கேட்டர்பில்லரை பார்க்குறா. அது அது என்ன பண்ணி, அது என்ன கலர், அது கேட்டர்பில்லர்னா என்னது, கம்பளி பூச்சி. அது என்ன நிற உடை அணிந்திருந்ததுன்னா பிங்க் கலரில் ஒரு உடை அணிந்திருந்தது. ஹீ வாஸ் சிட்டிங் ஆன் த டாப் ஆஃப் எ லார்ஜ் மஷ்ரூம். அது என்ன பண்ணிகிட்டு இருந்தது, மஷ்ரூம்னா என்னது, காளான். அது ஒரு பெரிய காளான் மேலே உட்காந்துட்டு இருந்தது. ஸ்மோக்கிங் ஏ பபுள் பைப். அது என்ன பண்ணிகிட்டு இருந்தது, அந்த காளான் மேலே உட்காந்துக்கிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தது. ஒன் சைட் மேக்ஸ் யூ பிக், த அதர் சைட் மேக்ஸ் யூ ஸ்மால், ஹீ செட் டு ஆலிஸ் பிஃபோர் ஸ்லித்தரிங் அவே. அப்படி அந்த மஷ்ரூம் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி சாய்வாக வளைஞ்சிருக்கும். அதனால் அது கேட்டர்பில்லர் பார்த்து, அந்த கேட்டர்பில்லர் என்னாச்சு, வழுக்கி விழுது. அது நழுவி விழுவதற்கு முன் கேட்டர்பில்லர் என்ன பண்ணுது, ஆலிஸிடம் சொல்லுது. என்னன்னு சொல்லுது, ஒன் சைட் மேக்ஸ் யூ பிக், த அதர் சைட் மேக்ஸ் யூ ஸ்மால், ஹீ செட் டு ஆலிஸ். அப்போ அவளுக்கு அது புரியல. கேட்டர்பில்லர் ஆலிஸிடம் சொல்கிறத, ஒரு பக்கம் இருந்தால் நீ இப்போ ஒரு பக்கம் சாப்பிட்டா நீ என்ன ஆகிடுவ, பெருசாக மாறிடுவ. இன்னொரு பக்கம் சாப்பிட்டா அது சிறியதாகிடுவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அப்போ ஆலிஸ் என்ன பண்ணுறா, அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறா. எந்த பக்கம், எதோட ஒரு பக்கம் அது உடனே சொல்லுன்னு கேட்குறா. அப்போ அவள் என்ன சொன்னா, இந்த காளான் தான், இது கூட உனக்கு தெரியாதா, காளான் தான் என்று பதில் சொல்லுது. The mushroom silly, he answered. Alice ate a piece of mushroom. Thank goodness I am growing. அப்போ என்னாச்சு, அவள் காளானோட ஒரு பகுதியை கொஞ்சம் சாப்பிட்டா. அப்போ என்னாச்சு, கடவுளே நன்றி, நான் என்னாச்சு மறுபடியும் அந்த சின்னதாக இருந்தவ என்ன ஆரம்பிச்சிட்டா, இப்போ வளர ஆரம்பிச்சிட்டா. தேங்க் குட்னஸ் ஐ ஆம் க்ரோயிங், ஷி கிரைடு. பட் விச் வே டு டூ கோ. நான் இப்போ பெருசாகிட்டேன், ஆனால் நான் எந்த வழியாக வெளியே போகிறது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுருக்கேன். தட் பாத் லீட்ஸ் டு த மேட் ஹேட்டர், த அதர் வேஸ் லீட் டு லாமாத் ஹேர், சேட் த வாய்ஸ். அப்போ ஒரு வாய்ஸ்னால் என்னதுன்னா அசரீரி. வாய்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு அசரீரின்னு சொல்லுவோம்ல. அப்போ ஆலிஸ் திரும்பி பார்க்கும்போது ஒரு மரத்தின் மீது, ஆலிஸ் டேர்ன் டு ஃபைண்ட் எ smiling Cheshire cat in a tree. I will see you later at the Queen's croquet game, he said before disappearing. அப்போ அவள் என்ன வழி கிடைக்குன்னு சொல்லி அவள் இது பண்ணிகிட்டு இருந்தபோது அப்போ என்ன கேட்டது, ஒரு அசரீரி கேட்டது. அப்போ அது என்னன்னு சொல்லிச்சு, தட் பாத் லீட் டு த லார்ட் ஹேட்டர். நீ ஒரு மரத்தி அந்த எது சொல்லுதுன்னா ஒரு அசரீரி சொல்லுது. எப்போ நீ ஒரு மரத்தின் ஒரு இது மேலே போனால், ஒரு பக்கம் போனால் யாரை பார்க்கலாம், மேட் ஹேட்டரை பார்க்கலாம். இன்னொரு வழியாக போனால் லாமாத் ஹேர் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் திரும்பி பார்க்கும்போது அப்போ மரத்தில் என்ன இருந்தது, ஒரு செஷியர் கேட். என்ன இருந்தது, ஒரு பூனை, செஷியர் கேட். செஷியர் கேட்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு பூனை எதுக்கு பிரபலம்னா, எப்போ பார்த்தாலும் அது என்ன பண்ணியிருக்குமா, பல்லை காட்டிக்கொண்டு சிரித்து கொண்டே இருக்கும். அது ஒரு மேஜிக்கல் கேட். திடீர்னு தோன்றும், திடீர்னு மறையும். அப்படிப்பட்ட பூனை தான் அது செஷியன் கேட்டுன்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுதுன்னா, ஐ வில் see you later at the Queen's croquet game. croquet கேம்ன்றது ஒரு பந்து விளையாட்டு, புல்வெளியில் விளையாடுற பந்து விளையாட்டு. அந்த விளையாட்டு நான் உன்னை எங்கே சந்திக்கிறேன், நீ அந்த ராணியோட அரசியோட
க்ரோனட் கேட் விளையாடுற இடத்துல நான் உன்னை சந்திக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த பூவில் என்ன ஆகிடுச்சு, மறைஞ்சி போயிடுச்சு. இப்போ இது வரைக்கும் இன்றைக்கி பார்த்தா போதும், நாளைக்கு மீதியை பார்க்கலாம். நம்ம இதில் இருக்க ஒரு கொஸ்டின் ஆன்சர் மட்டும் பார்க்கலாம். இந்த பேஜில் 2 கொஸ்டின் இருக்குது. அந்த 2 கொஸ்டின் மட்டும் இன்றைக்கி படித்து நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க. Why can't Alice get through the little door into the garden? Why can't Alice get through the little door? அந்த சின்ன டோர் வழியாக ஏன் வந்து ஆலிஸால் நுழைய முடியலன்னா, Alice could not get through the little door into the garden as she was too big to enter. அதுக்கு முன்னாடி அவள் எப்படி இருந்தால், ரொம்ப பெருசாக இருந்தனால அவளால் அந்த கார்டனுக்குள்ளே நுழைய முடியல. நெக்ஸ்ட் கொஸ்டின், why does Alice drink from the bottle that says drink me? அது அண்டு why does she eat from the cake that says eat me? ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ரிங்க்ஸை பார்த்தோன்னே அந்த பாட்டிலில் இருந்த இது வந்து ட்ரிங்க் மீன் வந்ததுன்னா, அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி அவளோட ஆர்வத்தினால ஆலிஸ் ட்ரிங்க் த போர்ஷன் ஃப்ரம் த க்ரீன் பாட்டில் தட் சே ட்ரிங்க் மீ. அடுத்த நெக்ஸ்ட் ஒன்னில் வந்து அண்ட் ஷீ வாஸ் இன் ஹங்க்ரி வென் ஷீ see the cake she eats in which says eat me. அவளுக்கு அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒன் வந்து க்யூரியாசிட்டி விருப்பத்தினால் எடுத்து குடித்தா, அடுத்த தடவை வந்து ஈட் மீ எதனால் சாப்பிட்டான்னா அவளுக்கு ஏற்பட்ட பசியினால் அவள் அதை சாப்பிட்டா. 2 கேள்வி நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் எடுத்து அனுப்புங்க. டெஸ்ட் நல்லா படித்து எனக்கு டெஸ்ட் எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.